Hi viewers, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா iPhone 16e இந்தியாவுல லான்ச் ஆயிருக்கு. அந்த பிரைஸ்க்கு அது வர்த்தா என்னன்றதை நம்ம ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு ஜியோ தரப்புல இருந்து டிவிக்கான OS ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. இது எந்தெந்த டிவிக்கு வரப்போகுது, இந்த டிவி OSல என்னென்ன ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம GoProவோட 360 Maxன்ற ஒரு வெர்ஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன வெர்ஷன், எப்படிப்பட்ட பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்கன்றத ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Nothing 3A Pro சீரிஸோட Geekbench ஸ்கோர் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பிரஸ் பண்ணி வச்சீங்க. அது மட்டும் இல்லாம இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டாக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா Moto Edge 60 Pro பத்தி தான் பார்க்க போறோம். அது வந்து சில சர்டிஃபிகேஷன் வாங்குறது மூலமாக அதுல வந்து என்ன பேட்டரி கெபாசிட்டி வரப்போகுது, அதோட சார்ஜிங் ஸ்பீடு என்னவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கிடைச்சிருக்கு. Moto Edge 60 Pro பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வரலான்னு கேட்டிங்கன்னா 5100 mAh, அதாவது 5900 mAh வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்குறது மூலமாக இந்த அளவுக்கு வரும்ன்ற மாதிரி இப்போ கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 125 வாட்ஸ் சார்ஜிங் ஸ்பீடு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேஸ் மாடலா 12GB RAM 256GB வேரியன்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் குவார்ட்டர்ல ஃபர்ஸ்ட்ல வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங்கோட Phone 3A Pro அதோட Geekbench ஸ்கோருக்கு லிஸ்ட் ஆனதுனால அது என்ன ப்ராசஸர்ன்றது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அது Geekbench ஸ்கோர் என்னன்றது தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம Nothing 3A Proல என்ன Geekbench ஸ்கோர் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். என்ன ப்ராசஸர்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க, என்ன ஜிபி வேரியன்ட்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். Nothing 3A Proவை பொறுத்த வரைக்கும் Snapdragon 7s Gen 3 ஓட டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராசஸர் தான் வரப்போகுது. அந்த Nothing 3A Proவை பொறுத்த வரைக்கும் என்ன RAM வேரியன்ட்ல டெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா 12GB RAM Android 15 டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணும்போது என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர்ல 1181, மல்டி ஸ்கோர்ல 3302ன்ற மாதிரி இப்போ வந்து ஸ்கோர் டெஸ்ட் ஆகி வெளில வந்திருக்கு. இதுதான் இப்போதைக்கான Nothing 3A Proவோட Geekbench ஸ்கோர். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஜியோ வந்து இப்போ வந்து ஸ்மார்ட் டிவிக்கான OS வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது எந்தெந்த டிவில வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜியோ வந்து இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா ஜியோ டெலி OS அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இது வந்து AI பவர்டு ரெக்கமெண்டேஷனோட வரப்போகுது. அதனால வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஃபாஸ்டா இருக்க போகுது. டிவில சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ரெகுலரா கொடுக்க போறாங்க இந்த ஜியோ டெலி OS மூலமாக. கிட்டத்தட்ட இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அவைலபிள் எந்தெந்த டிவிக்கு இருக்க போகுது எப்பன்னு கேட்டீங்கன்னா February 21 அவைலபிளா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட வந்து இது வந்து இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 35 மில்லியன் கனெக்டட் டிவியை வந்து இந்த ஜியோ டெலி ஸ்மார்ட் OS மூலமா கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. AI பவர்டு ரெக்கமெண்டேஷன் மூலமாக இருக்கிறதுனால இது குளோபல் அண்ட் ரீஜினல் கண்டக்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து AI மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணும் OTT-லாம் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா சப்போர்ட் ஆப்பும் பண்ணும், எல்லா ஆப்பையும் லீடிங் ஆப்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த OS பொறுத்த வரைக்கும் ரெகுலர் அப்டேட் வரும். அதாவது இதுல வந்து ஸ்மார்ட் டிவின்றதுனால ஸ்மார்ட் டிவிக்கு தேவையான எல்லா ஆப்பையும் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த OS வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து 4K பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். அதை அந்த பர்ஃபார்மன்ஸ் என்கேஜ் பண்ணி கொடுக்கும், ஸ்மூத்தா கொடுக்கும், லேக் ஃப்ரீயா கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து எந்தெந்த டிவிக்காக இவங்க வந்து கொலாபரேட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து சொல்லியிருக்கிறது எந்தெந்த பிராண்டு கூட கொலாபரேட் பண்ணி இந்த டிவி OS கொண்டு வர போறாங்கன்னு கேட்டீங்கன்னா BPL, JVC, Thomson அண்ட் Kodak இவங்க கூட கொலாபரேட் பண்ணி வர போறாங்க. 2025ல இந்த நிறைய டிவில வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த OS ஓட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிவி மூலமாக 800+ டிவி சேனல்ஸ் நீங்க இந்த பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான OTT-ஸோட சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க ஜியோ டெலி OS பத்தி. உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா iPhone 16e இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஆப்பிள் இன்டெலிஜென்ட்டா வரப்போது. இதுல என்ன சிப்செட் கொடுத்திருந்தாங்க எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ இதோட பிரைஸ்க்கு இவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா இதுல முக்கியமா பார்க்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ஓன் ஹவுஸ் மோடம் கொடுத்துருக்காங்க 5G மோடம். அதுல பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் C1 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பிள் 16 சீரீஸ்ல இருக்கிற மாதிரியே ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா முந்தின ஜென்ரேஷனோட சிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுல கம்ப்ளீட்டா அபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. 6.1 இன்ச் கொண்ட சூப்பர் XDR OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
60 Hz refresh rate தான் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. 1200 nits peak brightness வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் A18 சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 48 MP ஃபியூஷன் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க, 12 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. iOS 18 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போது. இந்த 16E வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சார்ஜர் கிடையாது, கேபிள் மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்கள் 20 வாட் அடாப்டர் மூலமாக சார்ஜ் பண்ணும்போது 30 மினிட்ஸில் 50% சார்ஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வீடியோ மட்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 26 ஹவர்ஸ் ப்ளேபேக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ ஃபுல்லாகவே மட்டுமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 90 ஹவர்ஸ் ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் SE 4க்கு பதிலாக இவங்க வந்து ஐஃபோன் 16E கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதில் வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேஸ் மாடல்னா 12GB RAM, பேஸ் மாடல்னா 128GB வேரியண்ட்டை, அது மட்டும் இல்லாமல் 59,900 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 256GB வேரியண்ட்டை 69,900 ரூபாய்க்கும், அது மட்டும் இல்லாமல் 512GB வேரியண்ட்டை 89,900 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க இதை கொண்டு வந்திருக்கிற ப்ரைஸ்க்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாததான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் யாராவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா பெரிய ஆர்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து சேல்ஸ் வந்து February 28ஆம் தேதியில் இருக்கும். பெரிய ஆர்டர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா மோட்டோரோலா Razr 60 Ultra வந்து மல்டிபிள் சர்டிஃபிகேஷன் வாங்கினதுனால நிறைய டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதாவது பேட்டரி டீட்டெயில் கிடைச்சிருக்கு, சார்ஜிங் ஸ்பீடு கிடைச்சிருக்கு. இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். மோட்டோரோலா Razr 60 Ultra மோட்டோரோலாவிலேருந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ஃப்ளிப் ஃபோனு. இந்த ஃப்ளிப் ஃபோனை பொறுத்த வரைக்கும் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 3415 அப்படின்ற mAh வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இதோட கெப்பாசிட்டி இருக்க போது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து அவங்க மார்க்கெட் பண்ணுறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5000 கிட்ட வரும். ஆனால் வந்து இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேஷன் வாங்கினது UL சர்டிஃபிகேஷன் வாங்கினதுல 3415, அதுக்கப்புறம் அதை விட ஒரு 1000 வந்து கூட வந்து 1125. இதெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு 4540 mAh பேட்டரி வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. 2 விதமான சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அதனால 2 பேட்டரி கவுண்டையும் கூட்டினாதான் mAh கூட்டினாதான் இதோட சர்டிஃபிகேஷன் டீட்டெயில் கிடைக்கும். அதாவது 4540 mAh கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2025 இந்த பேட்டரி கெப்பாசிட்டியே வர்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்து. நம்ம அடுத்தா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஆப்பிள் வந்து இப்போ வந்து 16E லான்ச் பண்ணதுனால கிட்டத்தட்ட அவங்க வந்து பல ஃபோன்ஸை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அது எந்தெந்த ஃபோன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இனிமேல்ட்டு இந்த ஃபோன்ஸ்லாம் ஆப்பிளோட தரப்புலேருந்து வாங்காதீங்க. ஆப்பிள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதனால அஃபிஷியலாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் வந்து இதை சேல்ஸ் பண்ண போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபோன்லாம் நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்க. அது என்னென்ன ஃபோனுன்றது தெரிஞ்சுங்க. ஆப்பிள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண ஃபோன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் SE 2022 மாடல் ஃபோனை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐஃபோன் 14, அதுக்கப்புறம் 14 இந்த ஃபோன்லாம் வந்து ஆப்பிள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆப்பிள் தரப்புலேருந்து சேல்ஸ் பண்ண போகிறது கிடையாது. யூரோப் யூனியனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. குளோபலாகவே நான் சஜஷன் பண்ணுறேன், யாரும் இந்த ஃபோனை வாங்காதீங்கன்றது தான் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா இந்தியாவில் Xiaomi 15 and 15 Ultra எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. இப்போ வந்து லான்ச் டேட் கிடச்சிருக்கு. குளோபலாக வந்து மார்ச் 2ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் Xiaomi 15 and 15 Ultra பொறுத்த வரைக்கும் மார்ச் 18ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. மார்ச் 21ஆம் தேதி சேல்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இப்போதைக்கு அஃபிஷியலாக கிடச்சிருக்கு. 15 சீரியஸை பொறுத்த வரைக்கும் Xiaomi 15 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய் கிட்ட ப்ரைஸ் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. 15 Ultra பொறுத்த வரைக்கும் 99,999 கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா கூகுளோட சர்க்கிள் டு சர்ச்ன்ற ஃபியூச்சர் வந்து இப்போ நிறைய ஃபோன் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஐஃபோனோட இன்னும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அது எது மூலயமாக சர்க்கிள் டு சர்ச் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கூகுள் லென்ஸ் மூலயமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். நம்ம அந்த பாக்ஸை எங்கே ஒன்று ஊற்றி வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதை இப்போ சர்க்கிள் டு சர்ச்சாக மாற்றி விட்ருக்காங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. ஆண்ட்ராய்டுலேருந்து ஐஃபோன் யூஸர் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் வந்துருச்சுன்றதை தெரிஞ்சுக்கிங்க.
நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஜிபே யூஸ் பண்றவங்களுக்கு இனிமேல்ட்டு மிகப்பெரிய இடி வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிபே யூஸ் பண்ணா உங்கள்கிட்ட இனிமேல்ட்டு ஃபீஸ் பிடிக்க போறாங்க, கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி தான். ஏற்கனவே ஜிபே மூலியமாக மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா வரைக்கும் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, சார்ஜிங் பிடிக்கிறாங்க. அதுக்காக இப்போ வந்து மற்றதுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுங்க. நீங்க ஜிபே மூலியமாக நீங்க வந்து பேமெண்ட், அதாவது பில் பேமெண்ட் பண்ணீங்கன்னா, அதாவது கேஸ் பில், அதாவது இப்போ உங்கள்ட்ட இந்தியன் கேஸ் இருக்குடா, இந்தியன் கேஸ்க்கு பாரத் கேஸ்க்கு இதுக்கெல்லாம் பில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜிபே மூலமாக அதுக்கு உங்களுக்கு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் பிடிக்க போகிறாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் என்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இபி பில், நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் பில் கேட்டுனீங்கன்னா கவர்மெண்ட்டில் உள்ள எலக்ட்ரிக்கல் பில் கேட்கும்போது அதுக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பிடிக்க போகிறாங்கன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்லைனில் கட்டணும்னா நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் ஆப் மூலியமாக போனால் உங்களுக்கு அந்த ஃபீஸை பிடிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னு ஏர்டெல், ஜியோவோ இல்ல பிஎஸ்என்எல் எதுலேருந்து வேணாலும் ரீசார்ஜ் பண்ணும்போது அவங்களோட அஃபிஷியல் ஆப்ல இருந்து நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். அப்படியே இருந்து அங்கிருந்து வந்து நான் ஜிபே மூலியமாக பேமெண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் பிடிக்கிறது இல்லை. அதனால நீங்க அது மூலியமாக நீங்க பண்றது உங்களுக்கு உதவியா இருக்குன்றது என்னுடைய கருத்து. அந்த மாதிரி தவிர்த்து நீங்க வேற ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு கன்வீனியன்ஸ், நீங்க நேரடியாக ஜிபேவோ கூகுள் பேவோ பேடிஎம்மோ ஃபோன்பேவோ பண்ணும்போது உங்களுக்கு கன்வீனியன்ஸ் பிடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 0.5% 1% வரைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாரையும் உள்ள வர வச்சு இப்போ ஃபீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா லெக்ஸார் தரப்புல இருந்து லெக்ஸார் ஆர்மர் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து போர்ட்டபிளான எஸ்எஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த போர்ட்டபிளான எஸ்எஸ்டில என்னென்ன குயிக் ஸ்பெசிபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 4TB 2TB 1TBன்ற மாதிரி 3 வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து USB 3.2 Gen 2 இருக்க போது 2 போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இது அந்த அளவுக்கு 2x2 போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா இமேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ட் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஸ்பீடு இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 2000 MB ஸ்பீடு வந்து ரீடிங் ஸ்பீடு இருக்க போது, 2000 MB ரைட்டிங் ஸ்பீடு இருக்க போது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. IP68 ரேட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து டிராப் மெத்தட் வந்து உங்க கையில இருந்து 3 மீட்டர் கீழே உள்ளதாலும் இது தாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை, நார்மலாக நீங்க வீட்டில் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 0.08 kg அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பிசி, மேக், டேப்லெட், ஐபேட், ஸ்மார்ட் போனு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐபோனை பொறுத்த வரைக்கும் 15 சீரிஸ்க்கு மேல தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கேமரா, கேமிங் கன்சோல் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். வாரண்டி வரைக்கும் 5 இயர் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா 1TB மாடல 14,000 ரூபாய்க்கும் 2TB மாடல 22,000 ரூபாய்க்கும் சேல்ஸ் பண்றாங்க. இதோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா கோப்ரோவோட மேக்ஸ் 360 லான்ச் பண்ணியிருக்காங்க. கோப்ரோ மேக்ஸ் 360 கேமரா ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத குயிக்காக தெரிஞ்சுக்கலாம். குயிக் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்ன இருக்கீங்கன்னா டூயல் கேப்சர் கொடுத்துருக்காங்க, ஹீரோ ப்ளஸ் 360 கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் சப்போர்ட் அவ்வளோ, ஹைப்பர் ஸ்மூத் கொடுத்துருக்காங்க, ஹரிசான் கொடுத்துருக்காங்க, பவர் பேனாக கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் ஆடியோ கொடுத்துருக்காங்க, லைவ் ஸ்ட்ரீமிங் 180pல வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஜூம் பண்ணிக்கலாம், வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 360 ஸ்விட்சிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 360 ரொட்டேட்ல 5.6K ரெசல்யூஷன்ல எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3K ரெசல்யூஷன்ல எடுத்துக்கலாம். ஹீரோ மோட்ல 1440 பிக்சல்லையும் 1080p பிக்சல்லையும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து போட்டோவை பொறுத்த வரைக்கும் 16.6 MP கொடுத்துருக்கிறதுனால போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஹீரோ மெத்தட்ல வந்து 5.5 MP மூலமாக எடுத்துக்கலாம். பவர் பேனல் மூலமாக 6.2 MPல எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் லேப்ஸ் வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆடியோ வந்து 6 மைக் இருக்கிறதுனால ப்ராசஸிங் பண்ணி விண்ட் நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு, ப்ளூடூத், GPS எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 1960 mAh பேட்டரி இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 30+ GoPro அக்சசரிஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 38,500 மாதிரி இந்தியாவில் இப்போதைக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சேல்ஸ் ஆகலை. அவைலபிளாக எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்ச் கிடையாது, ஏப்ரலில் இருக்கும். ஆனால் வந்து 38,500 இந்தியாவுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கங்க.
அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா போட்ரோனிக்ஸ் தரப்புல இருந்து ஒரு எனிமீல் அப்படின்ற ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஒரு எலக்ட்ரிக் கிட்டல கொண்டு வந்திருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் கிட்டல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இது வந்து 1.5 லிட்டரோட வருது. மேக்ஸ் பவர் வந்து 600 வாட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டிக்கிங் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. டபுள் லேயர் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இதை வந்து ஈஸியாவே ஃபுட் மேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. டெம்பரேச்சர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூரபிலிட்டி மெட்டல் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 360 டிகிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பேஸ் வந்து இருக்கிறதுனால நீங்க வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுவிட்சிங் வந்து இண்டிகேட்டர் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாயில் பண்றது, கொதிக்க வைக்கிறது, எக் கொதிக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் வெஜிடபிள், அதுக்கப்புறம் மூம்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து சூப்ஸ் ரெடி பண்றது, நூடுல்ஸ், பாஸ்தா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்க யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 12 months வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது என்ன பிரைஸ்க்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பிரைஸ் 1999 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃபர் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து நம்பர் நோவா பட்ஸ் X1 லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தோம். லான்ச் பண்ணோட என்ன பிரைஸ் தெரியாம இருந்துச்சு. இப்போ வந்து அதோட அபிஷியல் பிரைஸ் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு இந்த நம்பர் நோவா பட்ஸ் X1 இன்னைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 599 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நீங்க மறந்துட்டீங்கன்னா நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்ற மாதிரி நீங்க போயிட்டீங்கன்னா இந்த பட்ஸோட பிரைஸ் வந்து 7,999 இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லான்ச் டே விட்ட பிரைஸா இப்போதைக்கு இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆஃபர் பிரைஸ் இருக்கும். இந்த ஆஃபரோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹானர் தரப்புல இந்த 400 லைட் அதோட சிப்செட் இப்போ அஃபிஷியலா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் சிப்செட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஹானர் 400 லைட்டை பொறுத்த வரைக்கும் சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட போயிருக்காங்க. மீடியாடெக் டிமென்சிட்டி 7025 சிப்செட்டோட போயிருக்காங்க. இதே சிப்செட் தான் மோட்டோ G55ல இருக்கு, ரெட்மி நோட் 14ல இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அந்த சிப்செட்டோட போயிருக்காங்க. இதோட கம்ப்ளீட்டான ஸ்பெக் என்னன்னு கேட்டீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளேயோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் 108 MP மெயின் கேமரா, 5 MP அல்ட்ரா 2 MP மேக்ரோ கொடுக்க போறாங்க, 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம 4000 mAh பேட்டரி கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதோட 35 வாட்ஸ் ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க ஸ்பெக் இதுதான். இதை பத்தி உங்களே கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்க. அது மட்டும் இல்லாம இந்த என்ன பர்சனலாக கண்டபடி நம்ம ட்விட்டருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட் ரியல் டைம் ஆஃபர்ஸ் தான் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதனால் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.